நிஜமா தாண்டி சொல்றேன், நான் உன்கிட்ட பேசவே இல்லடி. அப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசினது யார் தென்றல்? ஒன்ன மாதிரியே வந்து ஓ உருவத்துல நான் தோள்கள சாஞ்ச கூட அழுதனே. என்னடி சொல்ற? ஆமா தென்றல், என்ன மாதிரி ஆச்சரியமா இருக்கே மலர். ஒன்ன மாதிரியே சிவப்பு கலர் சேலை கட்டி நகையெல்லாம் போட்டு அப்படியே பாக்குறதுக்கு அம்மன் மாதிரியே இருந்துச்சு தென்றல். அம்மா தாயா மீனாட்சி, அப்ப வந்தது நீதானாமா தாயே? மலர், என்ன மாதிரியே ஏ உருவத்துல வந்தது வேற யாரும் இல்ல, அந்த தாய் மீனாட்சி தான் மலர். என்ன சொல்ற தென்றல்? அந்த தாய் நம்ப முடியல. என்னாலயே நம்ப முடியல மலர். என்னோட உருவத்துல ஓங்கிட்ட வந்து பேசியிருக்காங்கன்னா அது வேற யாரும் இல்ல, அந்த தாய் மீனாட்சி மட்டும்தான். அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க? உன் மாமாவுக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாங்களா இல்லையா மலர்? சொன்னாங்க தென்றல், சொன்னாங்க. அம்மா தாயே, நீங்களா என்கிட்ட வந்து பேசுனீங்க. இங்கதான் இருக்கீங்களா ரெண்டு பேரும்? என்னாச்சு மாமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்கு. என்னது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சா? மாமா நல்லா இருக்காரா? எப்படி இருக்காரு? அது போனாதான் மலர் தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? போனாதான் தெரியுமா? நான் வரல, நான் இங்க இருந்து வரல. என் மாமா நல்லா இருக்காருன்ற ஒரு வார்த்தை என் காதுக்கு வந்தாதான் நான் அந்த ஆஸ்பத்திரி படியவே மிதிப்பேன். நான் இங்க இருந்து வர மாட்டேன். பயப்படாத மலர், ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சான், வர சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் வரல. என் மாமா நல்லா இருக்காருன்னு சொன்னாதான் நான் வருவேன். அதெல்லாம் நல்லா தான் இருப்பான் மலர், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வா போலாம். வேணும், ஒரு வாட்டி போன் போட்டு கேட்டுருங்க எப்படி இருக்காருன்னு. அது நம்ம போனதான் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா டாக்குமெண்ட்ல நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன், அதனால நான் இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க போங்க, நீங்க போயிட்டு எப்படி இருக்காருன்னு எனக்கு சொல்லுங்க. அப்படின்னா நான் வருவேன், இல்லைன்னா நான் வர மாட்டேன். படம் பிடிக்காதடி, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் சொல்றேன்ல, வா போலாம். அதான் அந்த தாய் மீனாட்சியே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன பயந்துட்டு இருக்க? என்னது, தாய் மீனாட்சி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. வாங்க, ஹாஸ்பிட்டல் வர சொல்லிருக்காங்கல்ல, வாங்க போலாம். ஆமால. சரி. அம்மா தாய மதுரை மீனாட்சி, என் மாமா நல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. சிஸ்டர். சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர், இவருக்கு ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா? ஓகே டாக்டர். ரிப்ஸ் மட்டும் காலியாக மாட்டிட்டே இருங்க. சரியா சிஸ்டர்? சரிங்க டாக்டர். அப்புறம் உங்க ஃபேமிலில இன்ஃபார்ம் பண்ணிருங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னு. என்ன சரியா? நீங்க எப்படி என்னென்ன சொல்லி வச்சிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். டாக்டர் சிரிக்காதீங்க சிஸ்டர். டாக்டர், நான் சொல்லல டாக்டர், எல்லாமே அவர் தான் சொன்னாரு. அவர் சொல்லுவாரு, 1000 சொல்லுவாரு. அவரை பேச்ச கேட்டு நீங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்கள பூரா டென்ஷன் ஏத்திருப்பீங்க. அப்படித்தானே சிஸ்டர்? தெரியுது சிஸ்டர், நீங்க எப்படிலாம் பண்ணிருப்பீங்கன்னு. சாரி டாக்டர். இது எப்படி டாக்டர், மத்தவங்களுக்கு கஷ்டமா தெரியற ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் ஈஸியா தெரியுது? எதுவுமே கஷ்டம் இல்ல சிஸ்டர். கஷ்டம் நினைச்சா தான் கஷ்டம், ஈஸி நினைச்சா ஈஸி தான். கஷ்டம் நினைச்சிருந்தா நீங்க நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே முடியாது. டாக்டர் புரியல. புரியலையா? உங்க அம்மா உங்களை 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றிருக்காங்க. அது கஷ்டம் நினைச்சிருந்தா நீங்களும் வந்திருக்க மாட்டீங்க, நானும் வந்திருக்க மாட்டேன். சரிதான் டாக்டர். அவங்க கஷ்டம் நினைச்சிருந்தா நம்மளையெல்லாம் பெற்றிருக்கவே முடியாது. அது என்னமோ உண்மைதான் டாக்டர். நல்ல வேலை டாக்டர், நீங்க அமெரிக்கால இருந்து திடீர்னு வந்துட்டீங்க. அதனாலதான் இவர் உயிரே பொழைச்சாரு. இல்லன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இவர் உயிர் பொழைச்சிருப்பாரா என்னன்னு எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அப்படியெல்லாம் இல்ல சிஸ்டர். இல்ல டாக்டர், நான் சொல்றது உண்மைதான். இந்த மாதிரி அதிசயம்லாம் உங்க கையில தான் டாக்டர் நடக்கும். ஐயோ ஐயோ, கடவுள் இவர் இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சிருக்காரு, அதனாலதான் உயிர் படைச்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இவரை காப்பாத்தின கடவுள் நீங்க தான் டாக்டர். ஏன் சிஸ்டர், உங்க ஃபேமிலிக்கு மேல நீங்க சென்டிமெண்டா பேசுறீங்களே, ஏன்? அது உங்ககிட்ட சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஏன் என்கிட்ட சொன்னா என்ன, நான் என்ன கடிச்சா தின்றுவேன்? அது டாக்டர், இவரு ஒரு பொண்ணை விரும்புறாரு, அவங்களும் இவரை விரும்புறாங்க. சரி. அடிபட்ட சூழ்நிலை கூட இவர் விரும்பின பொண்ணோட பேரை சொல்லிக்கிட்டே தான் டாக்டர் இருந்தாரு. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஆமா டாக்டர், இவர் சுய நினைவுல கூட இல்ல, ஆனா மலர் மலர் மலர்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் டாக்டர். எனக்கே மனசு கஷ்டமா போயிருச்சு. அதனாலதான் இவரு
உயிர் பழைக்கணும்னு நான் கூட கடவுள்கிட்ட வேண்டுனேன். அதனாலதான் அந்த கடவுள் உங்களையே அனுப்பி வச்சாரோ என்னமோ. போங்க சிஸ்டர், காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல டாக்டர், என்ன பொறுத்த வரைக்கும் இவரை காப்பாத்தின கடவுள் நீங்க தான் டாக்டர். சரி சரி சரி, ஓகே ஓகே. சரி, உங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. டாக்டர், அதை நீங்களே சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். யாருக்கு? உங்க ஃபேமிலிக்கு தான் டாக்டர். உங்க வாயால நீங்களே சொல்லிருங்களேன். அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. ஓகே டாக்டர். ஹாய் ப்ரோ, யூ ஆர் வெரி லக்கி. நீங்களும் சரி, நீங்க கட்டிக்கிற போற பொண்ணும் சரி. என்னம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, ஆனா அந்த நர்ஸும் வரல, டாக்டருமே வரலையே, என்னம்மா இது? இரியா கொஞ்சம் பொறுமையா இரியா. நர்ஸ் வந்துட்டாங்களே. அவரு எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? என் காதுல நல்லா இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லிடாதீங்க. இதுவா இருந்தாலும் உங்களுக்கு டாக்டரே வந்து சொல்லுவாரு. சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. பயப்படாதம்மா, அதான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல, எந்த பிரச்சனையும் இருக்காது. பாரேன், கொஞ்சம் பொறுமையா இரு. அதான் டாக்டர் வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? ஆமா மலர், டாக்டர் மாமாக்கு எதுவும் ஆகாது. சரி தன்று. என்ன பாட்டி இது, அந்த அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே மாட்டேன்றாங்களே. அதுக்கு தாமா நானும் நின்னுக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா மன நிம்மதியோட வீட்டுக்கு போவேன். ஒரு உயிரை காப்பாத்துனேன்ற சந்தோஷத்தோட வீட்டுக்கு போவேன். டாக்டர் வராங்க மலர். சாரி டாக்டர், சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன் இவ்வளவு பானிக் ஆகுறீங்க? தெரியாம தானே அடிச்சீங்க. சாரி டாக்டர், நீங்க வர்றத நான் கவனிக்கல, அதான் தெரியாம. அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே. டாக்டர், என் மாமா. உங்க மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா இருக்காரு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என் மாமாவை பார்க்கலாமா? ஓ, தாராளமா பார்க்கலாமே. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க யாரும் பயப்படவே வேண்டாம். இதுக்கப்புறம் உங்க மாமா கூட நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. அப்புறம் அவருக்கு இவ்வளவு சொந்தக்காரங்களா? ஆமா டாக்டர், நாங்க எல்லாருமே அவருக்கு சொந்தக்காரங்க தான். இல்ல டாக்டர், இவங்க 2 பேரும் தான் ஆக்சிடென்ட பார்த்து அட்மிட் பண்ணாங்க பேஷண்ட. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றீங்க? ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கீங்க பாத்தீங்களா. நீங்க மட்டும் மத்தவங்கள மாதிரி அலட்சியமா போயிருந்தீங்கன்னா அவர் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. அதுக்காகத்தான் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். எல்லாத்துக்கும் இந்த பாட்டி தான் காரணம். இவங்க மட்டும் அவங்கள பாக்காட்டி யாருமே அவங்கள காப்பாத்தி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தான் பாட்டி நன்றி சொல்லணும். அவர் இப்ப உயிரோட இருக்காருன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க தான். நான் என்ன பண்ணேன்? என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? பார்த்துட்டு அழுது உட்காரதான் முடியும். ஆனா நீ தான் வந்து காப்பாத்துன. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். சரி சரி, போதும் போதும். எங்க மாமா உயிர் பிழைச்சதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். ஆமாமா, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுக்கு நாங்க என்ன கைமாற செய்ய போறோம்னு தெரியல. ஏன்டா அப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசாது. டாக்டர், உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. நாங்க கொண்டு வந்து சேர்த்ததுல இருந்து அந்த அண்ணாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, கிரிட்டிக்கலா இருக்கு, உயிர் போறா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அதுக்கு காரணம் எல்லாமே எங்க தர்ஷன் டாக்டர் தான். ஒரு கை வச்சு இது வரைக்கும் யாருமே செத்ததா இருந்ததே இல்ல. எல்லாமே உயிர் பழச்சுதான் இருக்காங்க. சிஸ்டர், ஏன் நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, உண்மையை தானே சொல்றாங்க. நீங்க இல்லனா இந்நேரம் எங்க மாமா இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியாது. உண்மைதான் மேடம். எங்க டாக்டர் மட்டும் இல்லனா இந்நேரம் அவர் உயிரோட இருந்திருப்பாரா இல்லையான்னு எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நீங்க எந்த சாமியை கும்பிட்டீங்களோ தெரியல, ஆனா அந்த சாமி வடிவத்துல வந்தது எங்க டாக்டர் தான். உண்மைதான், சாமி நேரில் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு மனுஷ ரூபத்துல தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அன்னைக்கு நடந்திருக்கு. அதிசயமா தான் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் எங்க டாக்டர் தான், தர்ஷன் டாக்டர். போங்க சிஸ்டர், போங்க. போய் வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க. ஓகே டாக்டர், உங்க பேச்ச கேட்காம இருப்பனா? தர்ஷன். உன் பேரு என்னம்மா? என் பேரு சொல்லுமா. என் பிள்ளைய காப்பாத்திருக்க. உன் பேரு கூட தெரியலன்னா எப்படி? என் பேரு தர்ஷினி. டாக்டர் பேரு உன் பேரும் ஒன்னா இருக்கே. அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா வச்சிருக்காங்க, எனக்கு எங்க அம்மா அப்பா வச்சிருக்காங்க. நல்லாத்தான் இருக்கு. தர்ஷன், தர்ஷினி. நல்லாத்தான் இருக்கு. தர்ஷன், தர்ஷினி. தர்ஷன். தர்ஷினி. அம்மா, வீடு எங்க இருக்கு? உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? என்னாச்சுமா தங்கம்? எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். என்னம்மா சொல்ற? ஆமா, எங்க அப்பாவும் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டாரு.
என்னம்மா சொல்ற, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களா? ஆமா, எங்க அப்பா ஒரு லாரி டிரைவர். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. இப்ப நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். எங்களுக்குன்னு யாருமே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. யார் சொன்னது உனக்கு யாரும் இல்லைன்னு? எனக்கு தான் யாருமே இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. எனக்கு நாங்க இருக்கோம். இப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. எங்களை சுத்தி இருந்தவங்க சும்மா ஒரு வாய் வார்த்தையா உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. இனிமே உனக்காக நாங்க இருப்போம். என்ன தென்ற? ஆமாமா தர்ஷினி, உனக்கு அண்ணனா இவர் இருப்பாரு, அண்ணியா நான் இருப்பேன். உனக்கு யாருமே இல்லன்னு நீ கவலையே படக்கூடாது. என்ன தர்ஷினி? இனிமே நீ அழுகக்கூடாது தர்ஷினி. எங்க வீட்லயும் உன்ன மாதிரி ஒரு பாப்பா இருக்கா. அவளோட சேர்த்து எனக்கு நீ 2வது தங்கச்சி. ஆமா தர்ஷினி, இனிமே நீ அழுகவே கூடாது. உனக்கு யாரும் இல்லன்னு நீ சொல்லவே கூடாது. என்ன புரிஞ்சுச்சா தர்ஷினி? புரிஞ்சிச்சு. பாட்டி, உங்களுக்கும் நன்றி. உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். பாத்தீங்களா, இனியாரா என் ப்ரோ உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். ஆமாமா, நீ யாரும் என் பிள்ளை உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் தர்ஷினியும் மட்டும்தான். 2 பேரும் நல்லா இருக்கணும். ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. கண்ணு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்காப்பா. எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் நானும் அந்த பொண்ணும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தோம். இதுல என்ன இருக்கு? ஐயோ, சாதாரணமா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. மத்தவங்கள மாதிரி நீங்களும் அலட்சியமா போகாம விட்டீங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். ஒரு சில நேரத்துல நம்மளே காப்பாத்தணும்னு நினைச்சாலும் மத்தவங்க காப்பாத்த விட மாட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நீங்க கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம்தான் பாட்டி. சரிப்பா, அந்த பிள்ளை நல்லா இருக்குல்ல, அந்த பிள்ளைய பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் பாட்டி உடனே கிளம்பணும்னு சொல்றீங்க? இல்லப்பா, எனக்கு வேலை நிறைய கிடக்கு. அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். வீடு திறந்த மாதிரியே தான் கிடக்கு. பூட்டாம கூட வந்துட்டேன். காலையில வந்தது இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு பத்தியா. அதனாலதான் நான் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்றேன். சரிங்க பாட்டி. அஸ்வின், பாட்டிக்கு ஏதாச்சும் கொடுத்து அனுப்புப்பா. சரிப்பா. ஐயோ, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. என்ன பாட்டி? என்னப்பா, உயிரை காப்பாத்துனதுக்கு காசு கொடுக்குறீங்களா? தம்பியா அண்ணனா? என்னோட அண்ணா. ஆமா, பெத்தது ஒண்ணு பெக்காதது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தியே. இதுல யாரு பெக்காத பிள்ளை? நான் பெக்காட்டியும் அவன் என் பிள்ளைதான். உன் பிள்ளைதான்தா. அதான் யாருன்னு கேக்குறேன். நீங்க காப்பாத்துனது அந்த பிள்ளையத்தான். ஓஹோ, அப்படியா? அந்த பிள்ளைதானா? சரிதா, ரொம்ப சந்தோஷம். பெத்த பிள்ளையும் பெக்காத பிள்ளையும் ஒன்னா வச்சு பாத்துக்கிற பத்தியா. உன்னைய பார்த்து எனக்கு பெருமையா இருக்கு. நான் என் வயித்துல பெக்காட்டியும் அவன் நான் பெத்த புள்ள மாதிரிதான். இங்க இருந்து வந்தானோ அது எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் யாரு கேட்டாலும் நான் அவனை கொடுக்க மாட்டேன். கொடுக்க வேணாம் தாயி, யாருக்கும் நீ கொடுக்க வேணாம். யாரும் உங்ககிட்ட இருந்து உன் பிள்ளைய பறிக்க மாட்டாங்க. அழுகாத தாயி, உன் பிள்ளைக்கு ஆயுசு கெட்டி. அதனாலதான் இன்னும் உயிரோட இருக்கான். ரொம்ப சந்தோஷமா. உங்க ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு கிடைச்சதுனாலதான் இப்ப நல்லா இருக்கான். ரொம்ப சந்தோஷமா. மாமா மாமா மாமா, கண்ணை திறந்து பாருங்க. மலர். மாமா மாமா, ஏன் ஒன்னும் அழுதுட்டு இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. அதான் எனக்கு ஒன்னும் ஆகல, அப்புறம் ஏன் என்ன அழுதுட்டு இருக்க? என்னால அழுகாம இருக்க முடியல மாமா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மலர். இது உன்னோட உசுறு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன் நான் உன்னை விட்டு போயிருவேன்னு நினைச்சியா? யார் என்ன சொன்னாலும் என் உசுறு உன்னை விட்டு போகாது. என் உசுறு உன்கிட்ட இருக்கு, உன் உசுறு என்கிட்ட இருக்கு. அது உனக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி பயந்தேன்னா என்ன அர்த்தம் மலர்? செல்ல பொண்டாட்டிய விட்டுட்டு நான் எங்க போயிருவேன்? எங்கேயும் போக மாட்டேன், போகவும் முடியாது. ரொம்ப பயந்துட்டியா? ஆமா, நீங்க மட்டும் இப்ப உயிரோட இல்லைன்னா நானும். ஆய மூடி பொண்டாட்டி. இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பேசினா வாயிலேயே முத்தம் கொடுத்துருவேன். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வாய் அடங்குதா பாருங்களேன். என்ன நிலைமையில இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன நிலைமையில இருந்தாலும்
என் பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு போதும். பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படி? அண்டையில அடிபட்டு கிடைக்கிறதுலயும் கூட ரொமான்ஸ் குறையல பாத்தீங்களா? எதுக்கு குறையணும்? இல்ல எதுக்கு குறையணும்ன்றேன். லூசு மாமா. நீதாண்டி லூசு, லூசு பொண்டாட்டி. என்னாச்சு? ஏமா சோகமாயிருச்சு? இவ்வளவு நேரம் நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் மாமா தெரியும். என்ன பாடுபட்டீங்க அப்படி? நீங்க பாட்டுக்கு அடிபட்டு பெட்ல வந்து படுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன? எனக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. என் செல்ல பொண்டாட்டி இருக்கத்துல எனக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? அப்படியே வந்தாலும் அது உனக்கு முன்னாடி என் கால் தூசி. நீ போதுண்டு எனக்கு. ஒரு நாள் உன் கூட வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவேன். ஆனா நான் ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்படல. 100 வருஷம் உங்க கூட நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். நடக்குமா மாமா? நடக்கும்டி என் செல்ல பொண்டாட்டி. மாமா சொல்றேன், அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமா தங்கம், அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அண்ணன் இப்ப நல்லா இருக்கான். பாட்டிய பயப்படாம இருக்க சொல்லு. சரிம்மா. என்னாச்சு? என்ன சொல்ற உங்க அம்மா? உன் பேராண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உன் பேராண்டி சாக போறான் கிழவி, சாக போறான். பாட்டி உன் பேராண்டி நல்லா இருக்கானா? அந்த கருவாப்பேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? அவன் நல்லா இருக்கானா? சந்தோஷம் 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 பூமாரி. இந்த எடுவட்டவருக்கு ஆயுசு கூட. நான் அப்பவே நினைச்சேன் நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டோம். ஆமா பாட்டி. அம்மாட்ட பேச சொல்லுமா பூங்கடி. அத்தை எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். உங்க பேரை நல்லா இருக்கியா? சந்தோஷமா சந்தோஷமா. எந்த பரதேசி நாய் கண்ணு பட்டுச்சோ என் பேராண்டிக்கு இப்படி எல்லாம் ஆயி போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் ஆகாது. என் பேராண்டிக்கு ஆயுசு கூட. என்னது? நல்லா இருக்கானா? ஆயுசு கூடயா? அப்ப நம்ம பட்ட கஷ்டம்ல. சரிம்மா சரிம்மா. சந்தோஷம் சந்தோஷம். என் பேரனும் பேத்தியும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். எப்படியோ என் 2 பேரனும் பேத்தியும் நல்லா இருந்தா சரி. அவங்க கிட்ட ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பெத்து கொடுத்தாலும் என்கிட்ட சந்தோஷமா வெந்துரும். வெந்துருண்டி வெந்துரும். ஏன் வேகாது? உன்கிட்ட வெந்துரும். என்கிட்ட வேகாதடி கிளவி. அந்த எடுவட்ட நாசமா போறமே என்கிட்ட என்னமா பேட போட்டா? காப்பாத்த ஆள் இல்ல, செத்து பெரியா அப்படி இப்படின்னு என்னமா என்னை ஐஸ் வச்சா. பத்தாததுக்கு இவனுக்கு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வேற. மொகரக்கட்டிக்கு கேட்ட பணத்தை விட அதிகமா காசு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? இந்த நாகாரி பையன் செத்து பெரியவன் தானே நான் கொடுத்தேன். ஆனா இப்ப ரமண கொண்டா திரும்ப வர்றது மாதிரி இவனை கொல்ல முயற்சி பண்ணா திரும்ப திரும்ப அவன் வந்துகிட்டே இருக்கானே. செத்து பெரியவன் தானே நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப என் சந்தோஷமும் நிம்மதியா ஒரே அடியா போயிருச்சு. என் பேராண்டிய நல்லபடியா பாத்துக்கங்க. நல்ல ஜூஸ் பழம்னு நல்லா கொடுங்க. அடிபட்டதுக்கு உடம்பு தேரணும் பத்தியா. அப்ப வீட்டுக்கு அனுப்புவாங்களா? ரேடியோ எமலோகன் போவான்னு பார்த்தா வீட்டுக்கு வரானா? வரட்டும் வரட்டும். இன்னொரு 1 வாரம் நாளும் ஆகும் அத்தை. அடிபட்ட உடம்பு பாத்தீங்களா? அதனால இப்போதைக்கு அண்ணன் ஆகாரம் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1 வாரம் ஆகும் தான் நினைக்கிறேன். சரிம்மா சரிம்மா. என் பேராண்டி நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நல்லபடியா அவங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். வாழ விட்டாத்தனடி கிளவி. நான் இருக்கும்போது உன் பேரனும் பேத்திகளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துருவாங்களா என்ன? மாட்டேன்டி கிளவி, விட மாட்டேன். அங்க ஆஸ்பத்திரிக்கு வரவா? என் பேராண்டிய பார்க்கணும் போல இருக்குமா? இப்போதைக்கு அவ்வளவு ஆள் விட மாட்டேன்றாங்க அத்தை. டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போறதுனால யாரோ ஒரு ஆள் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நாங்களே வீட்டுக்கு கிளம்பி வரணும்னு தான் நினைக்கிறோம். அஸ்வின், தென்றல், மலர் 3 பேர் இருக்காங்கல்ல. அதனால அவங்க பாத்துக்கிடுவாங்க. நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு நாள் பாத்துட்டு வாங்க. என்ன அத்தை? சரிம்மா சரிம்மா. இந்த சாமி புண்ணியமோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி அவன் உயிர் பழச்சது பெரிய விஷயம்தான். ஆமாத்த ஆமாத்த. ஆஸ்பத்திரி வர வரைக்கும் ஆபரேஷன் நடக்கிறது வரைக்கும் அவன் உயிர் இருக்குமா இல்லையான்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனா ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் நல்லாவே இருந்தான். அந்த டாக்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம். டாக்டர் நமக்கு சாமி மாதிரி. ஆமாமா ஆமாமா. அந்த டாக்டரை நான் பார்த்தே ஆகணும். நானும் தான் அந்த டாக்டரை பார்த்தே ஆகணும். எந்த எடுவட்டவையா இவனை காப்பாத்துறதுக்கு யாருக்கு
டாக்டர் உதவி பண்ண காப்பாத்துனது. ஏய் டாக்டரே, ஒரு வாட்டி உயிர் பழச்சதுனால உனக்கு ஆயுசு கெட்டின்னு நினைச்சுக்கிறாத. இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு. ஒரு கொப்பை வெட்டுனா அடுத்த கொப்பு முளைச்சு வர்றது மாதிரி நான் வெட்ட வெட்ட முளைச்சு வந்துகிட்டே இருக்கியடா. கொப்பை வெட்டினா தானே முளைச்சு வரும். மரத்தையே சாச்சிட்டா. குட்டி சாரி, நேத்து கொஞ்சம் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே